அந்த மலையில இருந்து கீழே விழுந்த 2 பேரும் யாருன்னா, அவ்வளோ பெரிய ஹைட்டான மலையில இருந்து கீழே விழுந்தும் அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அது மட்டும் இல்ல, அவங்க கண்களால மேல இருந்து எட்டி பாக்குறவங்கள படம் எடுத்தது எதுக்குன்னா, அந்த பொண்ணு பேரு ரியா, அந்த பையன் பேரு ராஜு. இவங்க 2 பேரும் இச்சாதாரி நாகம் மற்றும் நாகினி. இவங்க 2 பேரும் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நாகலோகத்துல இருந்து வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, வேற உருவம் எடுத்துதான் இவங்க நினைச்சு வந்த காரியம் முடிகிற வரைக்கும் இவங்க இந்த சொந்த உருவத்துல இல்லாம மனிதர்கள் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பின்ன 2 பேரும் நாம இந்த பூமிக்கு வந்து வேலை முடிஞ்சதும் இந்த 5 பேரையும் பழி வாங்கினதுக்கு பிறகுதான் நம்ம நாகலோகத்துக்கு திரும்பி போகணும்னு பேசிக்கிறாங்க. உடனே ரியா ராஜீவ் கிட்ட, நாம இங்க பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் பார்க்கலாம், நாம அங்க எதையாச்சும் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எதுக்காக நாகலோகத்தை விட்டு வந்திருப்பாங்க, இவங்க எதுக்காக கோவிலுக்கு போறாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃபுல் ஆடியோவை கேட்க ஹேண்டில் கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.